நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த மனு மீதான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். அறநிலையத்துறை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பகுதியில் தீபமேற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்னதாக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. இரு நீதிபதிகள் அமர்வில் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பகுதியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரு நீதிபதிகள் அமர்வில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த மனு மீதான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை தாக்கல் செய்த மனு மீதான இந்த விசாரணை தொடங்கியதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெறுகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. வேறு யாரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய விரும்பினால் தாக்கல் செய்யலாம் என்று நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த மனு மீதான விசாரணை இரு நீதிபதிகள் அமர்வில் தொடங்கியிருக்கிறது. புதன்கிழமை வரை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், தற்பொழுது இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது, நீதிபதிகள் சொல்வது என்ன? வணக்கம். தற்போது மீண்டும் இந்த வாதமானது தொடங்கி இருக்கின்றது. அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலே தற்போது இந்த வாதம் தொடங்கி இருக்கின்றது. தமிழக அரசு சார்பிலே தலைமை வழக்கறிஞர் தற்போது ஆஜராகி இருக்கின்றார். இரு நீதிபதிகள் அமர்விலே விசாரணை தற்போது தொடங்கி புதன்கிழமை வரை மனு தாக்கல் செய்ய அனுமதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மனுக்களும் புதன்கிழமை விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்ய அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வேறு யாரும் மேல்முறையீடு செய்வதற்கு மனு தாக்கல் செய்ய விரும்பினால் தாக்கல் செய்யலாம், ஒன்றாக இணைத்து விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விசாரணை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பகுதியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு 22வது வழக்காக பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில தற்போது விசாரணை தொடங்கி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி காணொலி மூலமாக ஆஜராகி இருக்கின்றார். அவர் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். தமிழக அரசினுடைய அந்த முக்கியமான வழக்குகளில் அவர் தொடர்ந்து ஆஜராகி வருகிறார். எனவே அந்த வகையில தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி தற்போது காணொலி மூலமாக ஆஜராகி அவர் வாதாடுகின்றார். இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்ய அந்த அனுமதி இல்லை எனவும் வேறு யாரேனும் மனு தாக்கல் செய்ய விரும்பினால் அவர்களும் சேர்த்து மனு தாக்கல் செய்யலாம், புதன்கிழமை அனைத்து மனுக்களும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேல்முறையீட்டு மனுவாக மட்டுமே தாக்கல் செய்ய அனுமதி எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.